ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது 2026 ஒரு மராத்தி லாங்குவேஜ் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸாக இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற தேவ்கேல். இப்போ இந்த சீரீஸுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவ்தாலி அப்படின்னு சொல்லி ஒரு அழகான கிராமம். ஆனால் அது மர்மங்கள் நிறைந்த ஒரு கிராமம். ஏன் மர்மங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சொல்கிறேன் அடுத்து. இப்போ நம்ம ஹீரோவுடைய பேர் விஸ்வாஷ். அவர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கிறாப்புல. அவர் அந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வர்றாப்புல. இதில் மேட்ரு என்ன அப்படின்னா, இவரும் இப்போ கரண்ட் எஸ்பியாக இருக்கக்கூடிய நபரும் பயங்கர ஜிகிரி தோஸ்து. எக்ஸாமில் இவர் எழுதின பேப்பரை பார்த்து எழுதி தான் அந்த எஸ்பியை பாஸ் ஆனது. ஆனால் பார்த்துக்கோங்க, அந்த ஆள் எஸ்பியாக இருக்காப்புல, நம்ம ஆள் இன்ஸ்பெக்டராக இருக்கார். ஆனால் நம்ம ஆள் இப்போ அந்த ஊருக்கு போஸ்டிங்கை வாங்கிட்டு வர்றாரு. அவர் அந்த ஊருக்கு வந்ததுக்கு காரணமே தன்னுடைய நண்பங்கிட்ட எங்கே வரு சும்மா கேஸு கொலைகள்னா நம்மளால சுற்றிக்கிட்டு இருக்க முடியாது. போனால் நல்லா 9 to 6 ஜாப் மாதிரி ஜாலியாக போயிட்டு ஜாலியாக அப்படி வீட்டுக்கு கிளம்பி போயிடணும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஏரியாவை பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக அதனால தான் நம்ம எஸ்பி நம்ம கதாநாயகன் இந்த ஊருக்கு போட்டது போஸ்டிங்கு. போயிட்டு வாப்பா, ப்ராப்ளமே இல்லாத ஊர் அப்படின்னு. ஏன் அது ப்ராப்ளம் இல்லாத ஊர் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா, ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது அழகான கிராமம் தான், ஆனால் மர்மங்கள் நிறைந்த ஒரு கிராமம் அப்படின்னு. அந்த ஊரில் தப்பு தண்டாவே நடக்காது. அது எப்படிங்க ஒரு ஊரில் தப்பு தண்டாவே நடக்காது அப்படின்னா, இந்த நம்ம ஆள் இப்போ இங்கே வந்து ஜாயின் பண்ணுறாப்புல. அப்போ ஒரு விளாகர் ஒருத்தர் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணி விட்டுறாப்புல. அது வைரலாக போயிடுது. என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, குளத்துக்குள்ளே ஒருத்தன் செத்து போய் கிடக்குறான். இது இப்போ கிடையாதுங்க, 15 வருஷமாக அந்த கூத்தா நடக்குது. ஆனால் இதை போலீஸ் இந்த கேஸாகவும் ஃபைல் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது. இப்படி தான் வருஷம் செத்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அந்த பையவில் ஒரு வீடியோவை போட்டு விட்டு அந்த வீடியோவை நம்ம கதாநாயகன் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. இவருடைய ஃப்ரெண்டான அந்த எஸ்பியும் பார்த்துட்டு கால் பண்ணுறாரு. அந்த பையபில் யாருன்னு முதல்ல அந்த கேஸ் என்னென்னு பாரு. இது வருஷம் நடக்குது, ஒரு பையிலும் கேப்பாரு கிடக்குது இந்த கேஸு, போ அப்படின்னு சொல்ல போக, இப்போ நம்ம கதாநாயகனை அங்கே இருக்கிற கூட இருப்பாங்க இல்லையா, கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள்னு எல்லாருக்கிட்டையும் கேட்குறாப்புல. ஆமாம், என்னதான் என் பிரச்சனை, யார் அது அந்த குளத்துக்குள்ளே கிடக்கிறது ஒரு நபர் இறந்து போய் அப்படின்னு கேட்டால், சார் அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க சார், இதெல்லாம் வருஷம் எங்கள் ஊரில் ரொம்ப சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம். இங்கே தப்பு தண்டாவே நடக்காது. யோ, தப்பு தண்டாவே நடக்குதுன்னு எப்படி ஒருத்தன் செத்து கிடப்பேன், அப்போ அதெல்லாம் தப்பு கிடையாதா? ஐயோ, அது மனுஷங்க பண்ணுறதெல்லாம் கிடையாது சார். சங்காசூர் அப்படின்னு சொல்லி ஒரு டீமன் தான். ஆனாலும் நாங்கள் எல்லாரும் எங்கள் கிராமத்துடைய கடவுளாக அந்த கடவுளை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் வருஷம் எங்கள் கிராமத்தில் ஹோலி பௌர்ணமி செலிப்ரேஷன் ஒன்றும் நடக்கும். மறுநாள் காலில் விடிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த குளத்தில் எவனாவது ஒருத்தனுடைய பாடி ஒன்று மிதக்கும். இதை யார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக வாழ தகுதி இல்லாமல் இல்லை ஏதோ மிகப்பெரிய பாவங்களை அந்த வருஷம் ஃபுல்லாக பண்ணவன் யார் அப்படின்னு ரமணா ஸ்டைலில் எப்படி ஒரு லிஸ்ட் எடுத்து கடைசி அந்த டாப்பில் இருக்க ஆளை தூக்குவாங்களோ அந்த மாதிரி எங்கள் சங்காசூரருக்கே தெய்வம். அது அவனை அன்னைக்கு பலி கொடுத்துரும், அதுதான் போட்டு தள்ளும். அதனால நாங்கள் இதெல்லாம் பெருசாக எதையும் யோசிக்கிறதே கிடையாது. ஹோலி பௌர்ணமி முடிஞ்சு மறுநாள் காலையில் பாடி கிடைக்கும், நேராக போய் எடுத்தோமா பாடியை கொண்டு போய் ஸ்ட்ரைட்டாகவே எரிச்சு விட்டோமா அப்படின்னு நாங்கள் மட்டும் அடுத்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம் சார். இதனாலேயே ஐயோயோ சங்காசருடைய லிஸ்ட்டில் நம்ம வந்துடக்கூடாது சார், எந்த தப்பு தண்டாவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு எல்லாரும் பயந்தே ஊருக்குள்ளே இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் கேர் பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னால், கேர் பண்ணிக்க தேவையில்லையோ, நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற, என்ன முதல்ல அந்த பாடியை போய் கைப்பற்றுங்க, என்னென்னு அடுத்து இந்த கேஸ் எடுத்து நம்ம விசாரிக்க ஆரம்பிப்போம். எனக்கு என்னவோ இது சாமி பண்ணுற மாதிரி தெரியல அப்படின்னு நம்ம கதாநாயகன் களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் அவரே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த சீரீஸுடைய மொத்த கதையை. இதை சந்திரகாந்த் கிக்வாட் அப்படிங்கிற நபர் தான் இயக்கியிருக்காப்புல. ஆக்சுவலாக சொல்லணும்னா இந்த சீரீஸ் 7 எபிசோடில் போகுது. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 18 நிமிஷத்துலேருந்து ஒரு 29-30 நிமிஷத்துக்குள்ளே ஓடக்கூடிய எபிசோட் தான். சின்ன சின்ன எபிசோட்ஸ் தான் எல்லாமே. 7 எபிசோடும் சேர்ந்து உங்களுக்கு 2 மணி நேரம் 50 நிமிஷம் தான் ஓடும். அதாவது 3 மணி நேரத்துக்குள்ள ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் இல்லை கிரைம் த்ரில்லரு வெப் சீரிஸ். அதனால் டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த சீரீஸை நீங்கள் பார்க்கும்போது பெயர் சொல்ல விரும்பவில்லை. பேரை சொன்னேன்னா ஐயா அதுவா அது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். இந்த கதையை கேட்டுகிட்டே பாதி பேர் வந்து பேரை போட்டுருவாங்க எதையாவது ஒன்று. அதனால் தயவு செஞ்சு உணர்ச்சி வசப்பட்டு பேரெல்லாம் போடாதீங்க. நம்ம தமிழில் ஏற்கனவே வெளியாகி உலக பிரசித்தி பெற்ற இந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஒன்று இருக்குது. அது நான் பேர் இங்கே சொல்ல விரும்பலை. அந்த சீரீஸில் இருந்து தான் இவங்க இந்த கோர் பிளாட்டுக்கே அரைவாயிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த சீரீஸுக்கும் இந்த சீரீஸுக்கும் எக்கச்சக்கமான ஒற்றுமைகள் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமான ரிசம்பிளன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு தெரியும் எப்படி எடுத்தாங்க இப்படி அப்படியே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது என்ன சீரீஸ் அப்படிங்கிறதே நான் இங்கே சொல்லலை, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட ரொம்ப நல்லாவே இந்த சீரீஸ் அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக பொதுவாகவே இந்த வெப் சீரிஸ் இந்த டிவி சீரிஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்கள் ஒரு 5-6 எபிசோடு இருக்குது. இதில் ஒரு எபிசோடுடைய அந்த முடிவுல அந்த கிளைமேக்ஸை ஐயோ அப்படிங்கிற மாதிரி நம்மள அப்படி குப்புன்னு நிமிந்து உட்கார வச்சா தான் இப்போ அடுத்த எபிசோட் என்ன நடக்க போதோ அப்படிங்கிற அந்த பரபதைப்பு நமக்குள்ளே இருக்கும்.
அந்த விஷயத்தை இந்த டீம் இந்த சீரிஸை செட் அவுட் பண்ண விதத்தில் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு எபிசோடுடைய கிளைமேக்ஸ்லையும் நறுக்குன்னு ஒரு பெரிய ட்விஸ்ட்டு இல்லை ஏதோ ஒரு பெரிய சர்ப்ரைசிங் எலமெண்ட் ஒன்று ரிவீல் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம கடைசி 7 எபிசோடு வரைக்கும் சின்ன எபிசோடு தான் நான் சொன்ன மாதிரி, பட் இருந்தாலும் இந்த 7 எபிசோடுமே கம்ப்ளீட்டாக கிரிப்பிங்காக எடுத்துகிட்டு போனதுக்கு கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான காரணம். நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில சம்பவங்கள் இதில் இருக்குது. அதே நேரத்தில் இதில் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது. அதை நான் பின்னாடி கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சீரீஸில் அங்குஷ் சௌத்ரிங்கிற நபர் தான் இதை ஹீரோவாக அந்த லீடாக பண்ணியிருக்காரு. அது அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நீட்டாக பண்ணியிருந்தாப்புல. இதில் இன்னமும் ஒரு சில முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்குது. பட் அந்த ஆர்டிஸ்ட் பேர் சொல்கிறது மேட்டர் இல்லை. ஆனால் அதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா எதுக்காக இத்தனை கதாபாத்திரங்களை குறிப்பிட்டு அந்த 2 பேர்த்த பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அதில் ஒரு சில விஷயங்கள் ஸ்பாயிலராக உங்களுக்கு வரது வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வேறு யாரையுமே சொல்லலை. ஹீரோவை தவிர அவ்வளோ பேரும் சஸ்பென்ஸ் கேரக்டர்ஸ் தான். நீங்கள் அந்த சீரீஸை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அப்போ தான் உங்களுக்கும் அந்த ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். டெக்னிக்கலி என்ன தேவையோ அதை எடுத்திருக்காங்க. சினிமோட்டோகிராஃபிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தவிர மீதி எல்லாமே ஓவராலாக எந்த அளவுக்கு பண்ணணுமோ பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுலேயும் ஒரு சில சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஒரு சீரியஸாக பார்க்கும்போது பரவாயில்லைங்க, நல்லா சுவாரஸ்யமாகத்தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபீலை இவங்க கண்டிப்பாக பல இடங்களில் விட்டுருக்காங்க. குறிப்பாக அந்த ஒரு எபிசோடு முடிகிற அந்த கிளைமேக்ஸ் மூமெண்ட் செம்மையாக கொண்டு வந்திருக்காங்க இவங்க. இதில் பிரச்சனைகள் அப்படின்னு நீங்கள் பார்க்குறதா இருந்தது அப்படின்னா நிச்சயமாக ஒரு சில காட்சிகளை இவங்க மிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்களோங்கிற மாதிரி ஒரு ஃபீல். பொதுவாகவே ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அடுத்தடுத்து நடக்குது, கொலைகள் நடக்குது, இது ஒரு சீரியல் கில்லருடைய வேலையாக இருக்குமோ, இல்லை அப்போ உண்மையாகவே கடவுள் தான் பலி கொடுக்குறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களுக்கு இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் ஒரு சில காட்சிகளை இவங்க வச்சிருக்கவே கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. இதில் அந்த காட்சி அங்கே விட்டதுனாலேயே ஒருவேளைக்கு 1980-90 பார்த்துருந்தோம்னா நமக்கு அந்த ஃபீலே வந்திருக்காது. இன்னைக்கு சாதாரணமாகவே எல்லாரும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படங்களையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா படங்களுமே தமிழ் டப்பிங்கில் இன்னைக்கு ஓடிடியில் வெளியே விட்டுறாங்க. அதனால நம்ம பல படங்களை பார்த்தா அந்த அனுபவம் நமக்கு இருக்கிறனால அந்த ஒரு சீனை கடந்து போகும்போதே ஏங்க இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்களோ அதுவாக தான் இருக்கும். அது ரொம்ப பெரிய தவறு. இவ்வளவு தூரம் சுவாரஸ்யமாக பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தேவையில்லாமல் மிஸ்பிளேஸ் பண்ணி ஆடியன்ஸுக்கு கடைசியில் அடங்க இதான முன்னாடியே கண்டுபிடிச்சனே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இவங்க விட்டுருக்க தேவையே கிடையாதோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. அது என்னங்கிறது அந்த எபிசோட கடக்கும் போதே உங்களுக்கு தெரியும். இவர் அதை தான் சொல்லியிருப்பார் அருண் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு விஷயம், மேக்கிங் ஆகவே ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் பண்ணப்பட்ட ஒரு சீரீஸ் இதுங்கிறது பளிச்சுன்னு காட்சி தெரியுது. பல இடங்களில் கொஞ்சம் ஒரு சீரியல் ட்ராமா பார்க்குறோம் அப்படிங்கிற அளவில் தான் விஷுவலியுமே இது வந்திருக்குது. அதனால தான் சினிமோட்டோகிராஃபியில் இன்னும் கொஞ்சம் பெருசாக எஃபர்ட் போட்டிருக்கலாமோங்கிற ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு வருது. நிச்சயமாக ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதும் இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை தான். இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது யாருன்னு இவங்க என்ன பண்ணுவாங்க, வாலண்டியராகவே வந்து ஒரு சில விஷயங்களை இவங்களே ரிவீல் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு எபிசோடுடைய அந்த கிளைமேக்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணி விட்டுருவாங்க. இங்கே பாருங்களேன் என்ன இங்கே ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு யோசிச்சா அதில் பின்னாடி ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. அது நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை இவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. அது நல்லாவே இருந்தது. அதாவது அதுதான் அப்படின்னு அவங்களே காமிச்சிட்டு அது அவங்களே பின்னாடி லேட்டர் ஆஃபில் வந்து பிரேக் பண்ணுற விஷயமும் ரொம்ப நல்லாவே இருந்தது. பட் நான் சொன்ன அந்த ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுக்கு இல்லை, அதனால நல்லா தான் இருக்குது ஆனால் நம்ம ஒன்றும் ஆக போகணும்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இந்த சீரிஸ் மொத்தமாக வரலாம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இது US 16+ போட்டிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம், எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்தளவுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இது. இது தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இல்லை, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மராத்தியில் மட்டும்தான் இருக்குது. இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க டெஃபினட்டாக பொழுது போகிறோன்னா தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். நல்ல ஒரு சீரிஸ் தான் இது. இந்த ஒரு சில விஷயங்களை அவங்க கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அட்டகாசமான சீரீஸாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு தமிழில் இதே மாதிரி ரிசம்பிளன்ஸில் ஒரு சீரீஸ் ஆல்ரெடி வந்துருச்சுங்கிறனால தான் நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது. எனக்கு தெரிஞ்சு மற்ற இப்போ ஒரு பெங்காலிலேயோ இல்லை ஹிந்தி சைட்லேயோ இதே சீரீஸ் பார்த்தாங்கன்னா அவங்க இன்னும் பெட்டராக நல்லா இருக்குல்லங்க, செம்மையாக இருக்குல்லங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்கங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் ஏன் சொல்கிறேன்னு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்புறம் நான் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு புட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.